மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகத்திற்கு 3 நாள் பயணமாக வருகை புரிய இருக்கிறார். குறிப்பாக உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் 2 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவும் குறிப்பாக பாஜகவினுடைய பல்வேறு மத்திய அரசின் திட்டங்கள் குறிப்பாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காகவும் 3 நாள் பயணமாக பியூஷ் கோயல் வருகை தர இருக்கிறார். பியூஷ் கோயல் வருவதை ஒட்டி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் சென்னைக்கு வர இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்னும் ஒரு சிறு மாதங்கள்ல நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தற்பொழுது அது குறித்தான பல்வேறு ஆலோசனைகள் அடுத்து வரக்கூடிய இந்த 2 நாட்களுக்கு இருக்கும் என்று பாஜக வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக உலக முதலீட்டாளர்கள் அந்த மாநாட்டில் பங்கேற்ற பிறகு குறிப்பாக மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்திற்கு நேரடியாக சென்று அங்கே இரங்கல் தெரிவிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மத்திய அரசினுடைய பல்வேறு திட்டங்களாக இருக்கக்கூடிய சங்கல்ப யாத்ரா என்று 6 மாதத்திற்கு அதை தெரியப்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதில் முத்ரா லோன் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை துவங்கி வைப்பதற்காக அமைந்த கரை உள்ளிட்ட பகுதிகளில் இந்த நிகழ்ச்சிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட அடுத்த 2 நாட்களுக்கு அவர் தங்கியிருப்பதன் காரணமாக நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் மூத்த நிர்வாகிகளுக்கு வழங்குவார் என்றும் கூட்டணி விவகாரங்கள் குறித்து பேச வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது.